நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விலக்காதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புது பாடல் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நானல்ல இயேசுவே என்னை வாழ்கின்றார். இனி நானல்ல இயேசுவே என்னை வாழ்கின்றார். நானல்ல இயேசுவே என்னை வாழ்கின்றார். இனி நானல்ல இயேசுவே என்னை வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியா தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியா தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரன் நான் தானே. அவனின் கையால் ஒருபோதும் இருப்பதில்லை. எழுப்புதல் நாளும் வரை அவனின் கையால் ஒருபோதும் இருப்பதில்லை. தேசத்தில் எழுப்புதல் நாளும் வரை நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி
வாழ்கிறார். என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். அறிவின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். அறிவின் காலத்தில் நேர்த்தியாக செம்மையாக செய்திடுவார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நானல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அப்படியே நாம் ஒருவனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனை வேளையை ஆண்டோட புகழ்ச்சி செலுத்திப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை பராமரித்து பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் அழைத்து வந்தீரே, மக்கள் நன்றி அப்பா. இந்த முதல் சனிக்கிழமைக்கு காலை நேரத்தை சமூகம் அமர்த்துமை துதிக்க ஆராதிக்க எங்களை அழைத்து வந்தீரே, மக்கள் நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிற மன்னவரே, எத்தனையோ பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் வந்த போது கூட நீர் எங்களை கைவிடாத தகப்பனாக இருந்து கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீரே, மக்கள் நன்றி அப்பா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாத ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்து வந்திருக்கிறேன். அதற்கு நன்றி வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேலையிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும்படியாக எங்களை எமது கரங்களுக்குள் தாழ்த்துங்க மாட்டவரே. ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. மகிமையின் தேவ பிரசனத்தால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் வந்தது நல்லது என்று காணத்தக்க கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. உமது பரிசுத்த பிரசன்னத்தை எங்களோடு எங்களை ஒவ்வொரு வழிநடத்த கொடுக்கிறோம். நாங்கள் என்ன பாட வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களுக்குள் வந்து கற்றுத்தாரப்பா. உமது கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிறோமே. பெருமையான பாத்திரமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நிரம்பி வெளியும் பாத்திரமாக நிரப்பி அனுப்புங்கப்பா. இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறதுல ஒருமனப்பட்ட ஆவியால் எங்களை நிரப்புங்க. ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும். வல்லமையின் ஆவியால் எங்களை நிரப்பும். அபிஷேகத்தின் ஆவியால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அனல் மூட்டி எங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடினோமே, நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இயேசுவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைத்துள்ளதே. அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறுதி வரை நிற்கிறதே. இறுதி வரை உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழணும் அப்பா. அந்த கரங்களுக்கு எங்களை தாழ்த்தி கூட ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கூட வழிநடத்துங்கப்பா. எந்த தடைகளும் இல்லாதபடி, எந்த இடையூறுகள் இல்லாதபடி நீங்க உங்க பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. வருகிற மக்களுக்கு வந்து கலந்து கொள்ள ஒவ்வொரு அழைத்து வேண்டுமா கொடுக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் அந்த கரங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்மால் கொடும் எல்லாம் கொடுமாண்டவரே. உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிற மாட்டவரே. தெய்வம் அழைக்கூடாத காரியம் ஒன்று விளையாடுறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படாது என்று சொல்லப்பட்டதே. உங்க கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துகிற மாட்டவரே. இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்கிறீரே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. எங்கள் ஒவ்வொருவரையும் நாமல் அறிக்கையிட வைத்தீரப்பா. எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த ஆவியானவரை எங்களை ஒரு பிரியமான வழியில் நடத்தி உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொரு நடத்த வேண்டுமா என்பது கட்டளை கொடுக்கிறோம். செய்து கொடுக்கும் தாசனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த விதைக்கப்படும் விதைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஒரு பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்படுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அப்பா உம்மை போற்றி துதிக்கிற ராஜா, வல்லவரே மை போற்றுகிறோம் அப்பா, நல்லவரே மை போற்றுகிறோம், அற்புதமானவரே மை போற்றுகிறோம், அதிசயமானவரே மை போற்றுகிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை போற்றுகிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை போற்றுகிறோம். அப்பா, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தகப்பனே, எங்களை மறக்காம காத்து வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்க பாவங்கள் முற்றிலும் ஆண்டவரே நீருடைய ரத்தத்தால் கழுவினவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, தாயில் கருவில் இருக்கும் போதோ என் தாய் அப்பா பாவத்தோடு கருவிட்டு தாவீது அரசு சொன்னது போல தகப்பனே, ஆம் ராஜா, எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உடைய ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீ பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்க பாவங்கள் முற்றிலும் உடைய ரத்தத்தால் கழுவுபவரே உமக்கு நன்றி ராஜா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்பா, இதோ ஆண்டவரே மனதுருகி ஆண்டவரே விட நாங்கள் மன்னிப்பு கேட்கிற ராஜா. அப்பா, எங்கள் சகோதரிகள் மேலும் நாங்கள் ஆண்டவரை கோபப்பட்டிருந்தார் உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிற ராஜா. ஒரு விசை மன்னியும் தகப்பனே. அப்பா, ஒரு விசை உடைய ரத்தத்தால் எங்களை கழுவி ஆண்டவரே அப்பா, கழுவி எங்களை புது பிறப்பாய் மாற்றுங்கப்பா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றி அமைக்க போறமைக்காக நன்றி ராஜா. நாங்கள் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரே பாவம் செஞ்சிருந்தால் ஆண்டவரே எங்க பாவத்தை ஆண்டவரே நீ முற்றிலும் மாற்றுங்கப்பா. இந்த காதால கூட கேட்டு இருப்பா ஆண்டவரே அப்பா வெவ்வேறு வார்த்தைகளை கேட்டு இருப்பப்பா. அந்த காதுகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த காதுகள் ஆண்டவரே இறைவார்த்தை கேட்க பயன்படுத்துங்கப்பா, பாவத்தை கேட்க அல்ல ஆண்டவரே. அந்த பாவத்தை ஆண்டவரே எடுத்து போடுங்கப்பா. அந்த காதுகள் மூலியமா கேட்டிருந்தார், எங்க சிந்தனை மூலியமா அப்பா மற்றவங்களை நாங்கள் பேசியிருந்தார், அந்த சிந்தனையை மாற்றி தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்க பாவத்தை நீர் கழுவுங்கப்பா. எங்க உள்ளத்தில் ஆண்டவரே மற்றவர்களை மனநோக பேசி இருந்தார், மற்றவர்களை குறை சொல்லி இருந்தார், எங்க மனதுகளை தேற்றுங்க ராஜா. ஆமா ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, ஒரு விசை மன்னியும் அப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே அப்பா, முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கால்கள் ஆண்டவரே பிரேயருக்கு வராமல் மற்ற இடத்திற்கு சென்றிருந்தார் ஆண்டவரே, எங்க கால்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, பாவமான உளையான சேற்றுக்கு செல்லாதபடி ஆண்டவரே அந்த கால்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா, அந்த கரங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்காத, உம்மை ஆண்டவரை வணங்காத நாங்கள் நேரத்தில் அப்பா மன்னிப்பு கேட்கிற ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமாய் மாற்றினீர் ஐயா. உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்துதிக்கிறோம் ராஜா. எந்த கண்ணால மற்றவர்களை நோக்கி பார்த்தோமோ ஆண்டவரே, தேவனை நோக்கி பார்க்கும் போதே அவர்களை பார்க்காமல் அந்த கண்கள் வேறு திசையில் திரும்பி இருந்தார். அதற்காக மன்னிப்பு கேட்கிற ராஜா. ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. இந்த காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த கண்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க வாய்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாவே ஆண்டவரை துதிக்காமல் இருந்த நேரத்துக்காக மன்னிப்பு கேட்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாவு ஆண்டவரே நன்மை பேசக்கூடிய நாவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஏசப்பாவை அந்த நாவினால் பெற்றுக்கொண்டு உள்ளக ஆழத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் நற்கருணைநாதரை சுமக்கிற ராஜா. அப்படி இருக்கிற பிள்ளைகள் இந்த நாவால தவறாக பேசாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதற்காக மன்னிப்பு கேட்கிற ராஜா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒரு விசை உயர்ந்திருக்கிறபடினா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்துதிக்கிறோம். ஸ்துதி கன மகிமையெல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்க மீட்பிற உலக ரட்சகமான இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise God. Hallelujah. 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 ஆண்டவருக்கே மகிமை. Amen. மீண்டுமாக நாம் எல்லோரையும் ஒரே குடும்பமாக அவரை ஆராதிக்க அவரது
பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எல்லோரையும் ஒன்று கூட்டி இருக்கிற நிர்மைக்காக ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு புதிய காரியங்களை செய்வாராக. குடும்பத்தில் மாத்திரமல்ல, நமது சபையில் மாத்திரமல்ல, இந்த தேசத்திலும் ஆண்டவர் நம் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவில் பெரிய காரியங்களை, பெரிய அடையாளங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை நம் மண்டை இழுத்துக் கொள்வாராக. இந்த தேசத்திற்கு ஒரு மெய்யான ரட்சிப்பை நம் தேவன் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய மாதத்தில், இந்த வெற்றியின் மாதத்தில் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை வாஞ்சிப்போம். பாடல் எண் 195 ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் ஆண்டவரை நாம் புகழ்ந்து போற்றினோம். என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். அங்கடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அச்சரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறலும், நீதிமான்களின்
அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுமே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுமே துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா வெற்றி கவனி செல்வே தோல்வியில்லை நமக்கு வெற்றி கவனி செல்வோம் இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் 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 அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா பாடுவோம் நாம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று நாங்கள் மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் நாம் அல்லேலூயா பாடுவோம் நாம் அல்லேலூயா பாடுவோம் ஒரே குரலாய் பாடுவோம் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் வெற்றி பவனி செல்வோம் நாம் வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவரே ஒரு சமூகத்திலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே கர்த்தாவே ஆமாண்டவரே எங்கள் மாம்சத்தை இந்த உலகத்தை பிசாசை ஜெயிப்பதற்கான பலனை சமூகத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்கிறோமே கர்த்தாவே மடினோமே ஆண்டவரே என்றும் உள்ளது ஆண்டவரே உமது பேரன்பு என்று நாங்கள் என்றென்றைக்கும் பறைசாற்றுவோம் கர்த்தாவே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஒரு நாள் வந்து இந்த சமுத்திரத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை வரைக்கும் என்றென்றைக்கும் ஆட்சி செய்ய போகிறேன் உம்மோடு கூட ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாங்களும் ஆட்சி செய்ய போகிறோம் அந்த பேர வகையை எண்ணி பார்த்து அந்த பெரிதான காரியத்தை எண்ணி பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்தை குப்பை என்று நாங்கள் உதறி போடும்படிக்கு அந்த மகிமையான காரியத்தை எண்ணி பார்த்து அந்த வாராத ஜீவ கிரீடத்தை எண்ணி பார்த்து அந்த நீதியின் வெற்றி கிரீடத்தை எண்ணி பார்த்து காண்கின்ற இந்த உலகத்தின் மோசம் போக்குகிற சிற்றின்பங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொண்டோம் உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம் உம்மில் மாத்திரமே நாங்கள் பணிகிறோம் உலகம் தருகின்ற அந்த சிற்றின்பங்களை விரும்பாமல்
காணாத நித்தியமான அந்த பேரின்பத்தையே நாங்கள் நாடி இந்த சமூகத்திலே கூடியிருக்கிறோம் அப்பா. இப்போதும் நாங்கள் செலுத்தின இந்த துதி வழியை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய், அது வல்லமையை நான் நிறைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுத்து ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் அளவிற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. 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 அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 7 மாதங்கள் முடிந்து 8வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம். நமக்குள்ளாக சில கேள்விகள் இருக்கலாம். எத்தனையோ காரியங்களுக்காக நாம் இந்த வருடம் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பி காத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் நமக்கு வாக்களித்ததை நினைவிற்கொள்ளாமல் போய்விட்டாரோ என்றெல்லாம் நாம் நினைத்து நீங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே, என் அருமையான மகனே, என் அருமையான மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை மறந்துவிடக் கூடாது என்றுதான் என் உள்ளங்கையில் உன்னை மறைந்து வைத்துள்ளேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறோம். இந்த மறவாத தெய்வத்தை இந்த 7 மாதங்களும் நம்மை சுற்றி எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ பயங்கரங்கள் இந்த கடைசி காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை கண்மணியை போல காத்து வருகிற கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த மறவாத தெய்வத்தை நாம் பாடுவோம்.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேவனீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேவனீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனவாத நினைத்தீரையா, மனவாத நினைத்தீரையா, குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து எடுக்க செய்தி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து எடுக்க செய்தி. கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நான் மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடந்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடந்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நான் மனதார நன்றி சொல்வேன். ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே இறைகளை தூக்கி சுமந்தீரே. நன்றி ஆண்டவரே, எல்லோரும் சொல்வோம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் உடைந்து போன நேரம் எல்லாம் இறைகளை ஆற்றினீரே, தேற்றினீரே. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நவீன நேரங்களில் எல்லாம் ஒரு பெறனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தாங்கினீரே.
தேற்றினீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, ஒரு ஆணி கொண்ட தழும்புகளினால் சிலுவையிலே நீர் எங்களுக்காக சுமந்து கொண்ட அந்த சொல்லொன்னா பாடுகளினால், அந்த என்றும் மாறாத தழும்புகளினால் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தீரே. எங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவேன் என்று சொன்னீரே. அப்படியாக ஆண்டவரே, இன்னும் உம்மை போல நாங்கள் பரிபூரணம் அடையும்படிக்கு குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறீரே. உம்மை போல ஒரு மன்னிக்கும் உள்ளத்தை, உம்மை போல எல்லோரையும் நேசிக்கும் ஒரு அன்பின் சுவாபத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உலகத்திலும் ஆண்டவரே ஒரு ஊழியத்தை செய்திட, ஒரு பணியை செய்திட நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து திராட்சை தோட்டமாகிய சபையிலே வைத்து ஊழியத்தை செய்வதற்கு போதுமான பலத்தையும் தேவையான பணத்தையும் எல்லோர் கண்களிலும் தயவையும் கட்டளையிடுத்து ஆண்டவரே நாங்கள் மீதம் மீதம் எடுக்க செய்கிறீரே. நன்றி ஆண்டவரே. சென்ற வாரம் தான் நாங்கள் கேட்டோம், 12 கூடைகள் நிறைய அவர்கள் மீதம் எடுத்தனரே. அதுபோல ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களான நாங்கள், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் மீதம் எடுக்கும்படி கிருபை பாராட்டுகிறேன். நன்றி ஆண்டவரே. எபினேசரே, நன்றி ஆண்டவரே. எல்ரோயி, எங்களை காண்பவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. ஹalleluya. 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 Praise the Lord. 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 ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரா? மறக்கல. மறந்துடுவாரா? மறக்க மாட்டோம். எப்படி மறக்காது? உன்னை மறந்தாலும் மறவே நமக்கு வாங்கிட்டது. ஒரு தாய் குழந்தைய மறப்பாலாம், அது கூட ஒருவேளை என்ன ஆகலாம், ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மறக்கவே. அதனாலதான் என்ன பண்ணிருக்காரு, நம்மள நம்முடைய உள்ளங்கையில் ஆமென். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா? வருடத்தின் துவக்கத்துல எத்தனையோ நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கலாம் இல்லையா? எத்தனையோ நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி இருக்கலாம், அதற்காக உபவாசித்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணிருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. அந்த நன்மை இன்னும் நமக்கு கிடைத்திருக்காது. அவருடைய சித்தத்தின்படிதான் செய்வாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு எப்ப அவர் வந்து சொன்னாரு, உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். எப்ப சொன்னாரு? ஆபிரகாமோட 75வது வயதில் அந்த வாக்குத்தத்தத்தை இல்லையா? எப்ப நிறைவேறிச்சு? 100வது வயசுல ஆபிரகாமுக்கு யார் பிறந்தா? ஈசாக்கு. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு? 75 ஆண்டு. ஆனா ஆபிரகாம் விசுவாசிக்கிறது நிறுத்திட்டாரா? ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிருப்பாரு? வானத்தை பார்த்திருப்பார். கடற்கரையின் போது நிற்கும் போதெல்லாம் என்ன பண்ணிருப்பார்? ஆண்டவர் சொன்னாரே, கடற்கரை திரளான மணலை போல என் சந்ததியை பெருக செய்வேன் ஆண்டவர் சொன்னாரேன்னு அவர் என்ன பண்ணிருப்பார்? விசுவாச அறிக்கை செய்திருப்பார். விசுவாசம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கும்? விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு சுவாபம் இருக்கு. என்னன்னா, அவர் எதையும் ஏற்ற காலத்தில் தான் செய்வார் இல்லையா? முதல் நாளே மனுஷனை பரிசுத்தம் என்ன இருக்கும்? எப்படி வாழ்ந்திருப்பான்? அவருக்கு தேவையானது எல்லாம் பறிச்சு 6ஆம் நாளில் தான் அவர் என்ன பண்றார்? மனிதனை படைக்கிறார். அதினதின் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்வார். விசுவாசிக்கிறோமா? நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்ன பண்ணும்? உறுதியா நம்பணும். உறுதியா நம்புறவனுக்கு தான் கிடைக்கும். நீங்க ஆபிரகாம் உறுதியா நம்பினார். சாராள் மாதிரி சிரிச்சாரா? சாராள் சிரிச்சாங்களா? ஆபிரகாம் சிரிச்சாரா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அப்படி 100வது வயசுல பிறந்த பையனையே பழியாத கொடுன்னு ஆண்டவர் கேட்டப்ப என்ன பண்ணாரு? அவனை கொடுக்க துணிந்தார். எப்படி துணிந்தார்?
அவனை கொன்று போட்டாலும் ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தார். அதனாலதான் ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தந்தை இல்லையா? நமக்கெல்லாம் அவர் யாரு? முன்னோடி இல்லையா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? அதினரின் காலத்திலே ஆண்டவர் நமக்கு ஏற்ற நன்மையை வழங்குவார் விசுவாசிக்கிறோமா? உறுதியாய் நம்புறோமா? விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் Yes,
அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்மையாய் செம்மையாய் செய்பவரே இயேசையா, இயேசையா, என் தெய்வம் நீதானையா. இயேசையா, இயேசையா, என் தெய்வம் நீதானையா, என் தெய்வம் நீதானையா, என் தெய்வம் நீதானையா, என் தெய்வம் நீதானையா. உம்மை மாத்திரமே நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் அப்பா. எங்கெல்லாம் நாங்கள் தடைபிடித்தோமோ அங்கே நீர் எங்களை தலைநிமிரச் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. பக்தன் சங்கீதத்தில் சொல்வதை போல நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தவர்கள் கர்த்தாவே, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது கர்த்தாவே. ஒரு வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது என்று அவன் அறிந்ததை போல எங்களை நம்ப பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை, எனக்கு கொடுத்த அந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தத்தை, இந்த நம்ப பண்ணின அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தவர்களும் கர்த்தாவே, வேலை வந்ததே ஆண்டவரே, வேலை வந்ததே ஆண்டவரே, உலகெங்கும் ஒளி வீச வேண்டிய வேலை வந்ததே ஆண்டவரே, இந்நாள் இருப்பதை விட 1000ஆய் பெருகச் செய்வேன் என்று வாக்களித்த தெய்வமே, ஆண்டவரே எங்களை பெருகச் செய்யும் கர்த்தாவே, ஆண்டவரே எங்களை பெருகச் செய்யும். அந்த ஈசாக்கு விதை விதைத்த போது அவனை ஆசீர்வதித்து 100 மடங்காய் அதை பெருகச் செய்தீரே. ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை தானான மணலை போல அவனை ஆசீர்வதித்து இன்று வரை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லி அவனது சந்ததியிலே வந்து மனிதராய் அவதரித்தீரே. அதுபோல ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, எங்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த யாக்கோபை போல ஆண்டவரே ஒரு வார்த்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தாருடைய போகவில்லை என்று ஆண்டவரே ஒரு பாதத்தை பிடித்துக் கொண்டோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை நீ போகாது என்று எங்களை நம்ப பண்ணினீரே. பொய் சொல்ல நீர் மனுஷன் அல்லவே, மனமாற நீர் மறுபுத்திரன் அல்லவே. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். உம்மாலாகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லையே கர்த்தாவே. ஆண்டவரே இப்போதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நினைவு கூறும் கர்த்தாவே. இன்று உமது பாதத்தை தேடி, இன்று உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் எதற்காய் வந்திருக்கிறோம் என்பதை தயவாய் நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிற கிருபைக்காய், எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் துவக்கி நீர் அதிசயங்களை காண செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. யோபு சொன்னதை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுவேன் என்று விசுவாச அறிக்கை செய்தார். எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலும் ஆண்டவரே அவனது விசுவாசத்தை மாத்திரம் அவன் கெட்டியாய் பிடித்துக் கொண்டான். விலையேற பெற்ற விசுவாசத்தை பிடித்துக் கொண்டதினால் அவன் கண்களே உம்மை கண்டன. அவனால் அவனை நீர் 2 மடங்கு ஆசீர்வதித்தீர். அவனுக்குரிய எல்லாவற்றையும், அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் நீர் அவனுக்கு தந்தீர். அதுபோல இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களை நீர் பெருகச் செய்யும் கர்த்தாவே, எங்கள் ஊழியங்களை நீர் 1000ஆய் பெருகச் செய்யும் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த சின்ன கூட்டத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும் கர்த்தாவே. 1000ங்களுக்கு பயன்படுத்தும், லட்சங்களுக்கு பயன்படுத்தும், கோடிகளுக்கு பயன்படுத்தும். நாமும் மகிமை அடையட்டும் கர்த்தாவே, மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உள்ளத்தின் ஆழமான விசுவாசத்தோடு பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு இருக்கிறோம். ஜெபம் கேளு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதிகள் யாவையும் ஆண்டவருக்கே செலுத்தும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையதே, அவருடைய. ஆமென். இன்னைக்கு நாம் செய்திக்குள் வருவோம். ராகாபை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகாப் யாரு? ராகாப் யாரு? யாருன்னு கேட்டேன். ராகாப் வாட் இஸ் ஹர் ஐடென்டிட்டி? மனைவின்னு சொல்றாரு.
சிஸ்டர் வேசிங்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, கோவாசடா. நீங்க யாருமா சொன்னீங்க? அவங்க அம்மா தான் நினைக்கிறேன். அம்மா தான் நினைக்கிறேன். வேதம் எப்படி அவர்களை ஐடென்டிஃபை பண்ணுகிறது? நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லல, மற்றவங்க வாய் திறந்து பேசுறேன்னு கேட்கிறேன். யாரு ராகம் வாத்திங்க? மத்திய நச்சதி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாத்திங்க. ஆறாம் அபினதாபை பெற்றான். ஆறாம் அபினதாபை பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபிடத்திலே பெற்றான். இந்த மத்திய நச்செய்தி யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக. இல்ல கவனிங்க, யூதர்களுக்காக. யூதர்கள் பாரம்பரியத்திலே பெண்களை பற்றி எழுதுவார்களா? ஆனா மத்திய எழுதார். எத்தனை பெண்களை பற்றி எழுதுறாரு? மொத்தம் 5 பெண்கள். ஒரு பெண்ணின் பேர் குறிப்பிடப்படலை. யாரெல்லாம் அந்த பெண்கள்? ரூத், ராகாப், முதல்ல தாமார், இரண்டாவது ராகாப், ராகாப், மூணாவது ரூத், ரூத், நாலாவது உரியாவின் மனைவி, உரியாவின் மனைவி, ஐந்தாவது அன்னை. இந்த முதல் 4 பெண்கள் யாருடைய கேரக்டர்? நல்ல கேரக்டர் சொல்ல முடியுமா? தாமார் தன் மாமனாரத்தை பிரவேசித்து பிள்ளையை பெற்றுக்கொண்டார். வம்சம் பெருத்தியாவது அது யூதருடைய பாரம்பரியம். அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியாக. உலகம் என்ன சொல்லும்? நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா மாமனாரோட உறவு கொண்ட பெண்ணை பைபிள் என்ன சொல்லுது? பெரியவள் என்று சொல்லியிருக்குது. நேற்று எல்லாம் நிறைய பேசுறவங்க நிறைய இருக்கலாம், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த 2வது யாரு? யாரு? ராகா. ஒரு வேசியோடு சேர்ந்து பிள்ளையை பெற்ற அந்த குடும்பத்தில் தான் யார் வந்து பிறந்தா? இதை பேசுறது. 3வது ரூத், தகப்பனோடு உறவு கொண்டு பிள்ளையை பெற்ற மோவாப் வம்சத்தில் தான் யார் வந்தார்? ரூத். அப்படிப்பட்ட வம்சத்தில் தான் தாவீது ராஜா வந்து பிறந்தார். அடுத்தவருடைய மனைவி, அவளோடு சேர்ந்து அவன் வம்சத்தில் தான் யார் வந்து பிறந்தா? சாலமோன். அன்னை மரியாதை தவிர மீதி 4 பதிவுகள் நல்ல. ஆனா யூதர்களை ஏற்றுக்கொள்ளாத இந்த பெண்களை வேதம் நமக்கு கற்பிக்கும். வேதம் கற்பிக்கிறது என்று சொன்னால் யூதருடைய புத்தகத்தில் கண்டிப்பா இருக்கும். இருக்கிறனால தான் மத்திய எழுதி எழுதார். இப்ப ராகாவை அடையாளம் கட்டுறப்ப இப்ப எபிரேயர் 11:32-31 ராகாவை சொல்றப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32-31-31-32 பாத்தீங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. என்னது விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி? பைபிள்ல என்ன சொல்லுது? அவளை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? வேசி. விலைமகளான. ஏன் அது என்ன கொடுத்துருக்குமா? விலைமகளான ராகப். ராகப். அப்ப அவரோட ஐடென்டிட்டி என்னது? விலைமகள். விலைமகள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கேள்வி, ராகப் விபச்சாரியா அல்லது விசுவாசியா? ராகப் விலைமகளா விசுவாசியா? அவர் ஏன் பைபிள் வேசின்னு கொடுத்துருக்காங்க? ஏன் விலைமகள் கொடுத்துருக்கு? ராகாப் மீண்டும் கவனிங்க. மீன் கேள்வி, ராகாப் விலைமகளா அல்லது விபச்சாரியா அல்லது விசுவாசியா? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது பைபிள்? விலைமகள். விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே ராகாம கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் வேசி என்ற ராகாம கொடுக்கறாங்க? விசுவாசம் மாறிட்டா. மாற்றவருக்கு எதுக்கு அந்த அடைமொழி? என்னத்துக்கு? இப்ப நான் கேள்வி கேட்டேன் முதல்ல. என்ன அடிக்கடி விசுவாசத்தால் யாராவது சொன்னீங்களா? ஆரம்பத்தில் யாராவது சொன்னீங்களா விசுவாசத்தால்? ஏன் சொல்லல? விசுவாசிக்கு யாராவது சொன்னீங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? கெட்டதுதான் நல்லதெல்லாம் மறந்துருவோம். பாடணும். தேவன் இப்படிதான் மறவாமல் இருந்தாரு. நம் மனதில் உள்ள காரியங்களை அவர் நினைவு கொள்கிறார். என்ன சொல்லணும்? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. வெளியே உலகத்தில் உள்ளவருக்கு பார்ப்பதற்கு ஒரு வேசி, ஆனால் ஒரு உள்ளத்தில் அவரோடு விசுவாசி. இப்ப அவளை பற்றி சொல்றதுக்கு 1:4 திருப்பி வாசிங்க. ஏன் 1:4 வாசிக்க சொன்னா? அமினதாபை பெற்றார். ஆராப் அமினதாபை பெற்றார். அமினதாப் நகசோனை பெற்றார். நகசோனை பெற்றார். நகசோன் சல்மோனை பெற்றார். நகசோன் சல்மோனை பெற்றார். சல்மோன் தான் யார் கல்யாணம் பண்றது?
ஏன் வாக்கு வர திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் யாருன்னு கேட்டா யூதர்களில் 12 கோத்திரங்கள் இருக்கா? இது முக்கியமான கோத்திரம் எது? அதுக்கு மேல உள்ள கோத்திரம் எது? லேவி. மேல உள்ள கோத்திரம் எது? லேவி தான் தலை சேர்ந்த கோத்திரம். ஆசாரியர்கள் வர முடியும், வேற எந்த கோத்திரம் வர முடியாது. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 13 கோத்திரம். சிஸ்டர், எந்த சர்ச்சில் நீங்க பைபிள் படிச்சீங்க? எத்தனை கோத்திரம் மொத்தம்? 12 கோத்திரம் தான் சொல்லுவாங்க. எத்தனை கோத்திரம் இருக்குன்னு நான் சொல்றத பத்தி நான் கேட்கல. 13வது கோத்திரம் எது? லேவி. யோசேப்பு 2 பிள்ளைகளையும் ஒரு கோத்திரமா சேர்த்துட்டார், 6 வெளியே எடுத்துட்டார். மொத்தம் எத்தனை? 13. 13 லேவி கோத்திரம் தனி, அதை கணக்கிலே சேர்க்கல. மீதி 12 கோத்திரம் குருக்கள், ஆசாரியர்கள், ஆலயத்தில் பணிவிடை செய்யறது அவர் தான் இருப்பார். அப்ப எந்த கோத்திரம் வந்து உன்னதமானது? அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்கிறாங்க? குருக்கள் தான் மேன்மையாளர். அன்னைக்கு ஆரோனின் வம்சம், இன்னைக்கு ஆலயத்தை ஆரோனின் வழியாக யாரும் சொல்றது என்ன? முறைப்படி ஆரோனின் முறைப்படி எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆரோனின் முறைப்படி முறையெடுத்த மக்கள் சொல்லியிருக்காங்க. யார் அவங்க எல்லாம்? கைகள் கடவாய் வழியா உள்ளே வந்த லேவி கோத்திரம் வந்து உள்ள ஆலயங்கள் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஐயர்கள் என்ன பண்ணாங்க? எங்களை தான் கடவுள் படைச்சாரு, எங்களை தான் ஆராதனை செய்ய வச்சாரு, எங்களை தான் பூஜை செய்ய வச்சாரு, நாங்க தான் கடவுளை தொழ போடணும், நாங்க தான் தேவனை தொழ முடியும். இப்படியாக இன்னைக்கு அன்றைக்கு லேவி கோத்திரம் தான் இன்னைக்கு இருக்கிற பூசாரிகள் அன்னைக்கு கைவர் கடவை உள்ள வந்த கோத்திரம். சரி, நம்முடைய சப்ஜெக்ட் இதுல இப்ப அம்மினதா ஆறாம் யூது. அடுத்த கோத்திரம் எது? பெஸ்ட் கோத்திரம், தலைச்சிறந்த கோத்திரம் எது? லேவிக்கு அடுத்தது யூதா கோத்திரம். யூதாவை எல்லாத்தையும் முன்னால புறப்பட்டு யூதா கோத்திரம். ரூபன் முதல் பையனா இருந்தாலும் அவர் தன் தகப்பனுடைய மறுமொழியாட்டுடைய தேர்ந்ததாலே அவனை கீழே இருக்கிட்டார். யார் முதல்ல இருக்குது? யூதா. யூதா புறப்பட்ட போட்டுதான் எல்லாத்தையும் சொல்லுவார். அப்ப யூதா கோத்திரத்துல முன்னால யார் இருக்கா? தலைவர் யார் இருக்கா? ஆறாமுக்கு பிறகு அவருடைய மகன் யாரு? அம்மினதாப் அந்த பிரபுவா மாற. இவங்க என்ன செய்யணும்னா பாளையங்கள் இறங்கிட்டு பாளையங்கள் கிளம்புறப்ப அவங்க கொடியை முதல்ல பிடிச்சிட்டு போவாங்க. கொடியை முதல்ல பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க முதல் கோத்திரம் எது போவோம்? யூதா கோத்திரம். 6 கோத்திரங்களை போன பிறகு அடுத்து நடுவுல உடன்படிக்கை பட்டியலை துவக்கிட்டு குருக்களும் ஆசாரியர்களும் போவாங்க. அதுக்கு பின்னாடி மீது 6 கோத்திரங்களும் வருவாங்க. இப்ப அம்மினதாப் இறந்த பிறகு யார் வருது? நகசோன் பிரபுவாக வருது. நகசோன் பிரபுவாக வருகிறார். இப்ப ஏன் இதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன்னா, இவர்கள் எப்படிப்பட்ட சல்மோனுடைய கோத்திரம் எப்படிப்பட்டது என்று தெரியும். நகசோனுடைய சகோதரியை ஆரோன் திருமணம் செய்கிறார். யாரு? ஆரோன் எந்த கோத்திரம்? அந்த கோத்திரம் யார்கிட்ட கொண்டாடுகிறாங்க? இப்ப யூதா கோத்திரத்தை யார்கிட்ட? யூதா கோத்திர பிரபுவாக இருக்கிற நகசோனின் சகோதரி என்ன பண்ணார்கள்? திருமணம் செய்கிறார். இப்ப சல்மோனுடைய அத்தை தான் யாருக்கு? ஆரோனுடைய மணி. புரியுதா? நகசோனுடைய சகோதரினா நகசோனின் புதல்வர் தான் யாரு? சல்மோன். சல்மோன் தான் ராகாவுடைய கணவன். குடும்ப உறவுகளை எவ்வளவு மேன்மையாக இருந்தாங்க. லேவி கோத்திரம் பெருசு. லேவி கோத்திரத்தில் சல்மோன் பெரிய பிரபு. சல்மோனுடைய மாமா தான் யாருப்பா? யாரு? ஆரோன். இவ்வளவு பெரிய உயர்வான ஒரு குடும்பத்தில் யார் இருக்கா? சல்மோன் இருக்கிறார். இந்த சல்மோன் எந்த நிலையில் இருக்காருன்னு தொடர்ந்துதான் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொன்னார். இதெல்லாம் ஆரம்பத்திலே வம்சாவளியாக பிரபுக்களாக இருந்து கொண்டு வருகிற பெரிய சம்பந்தம் கொள்ளக்கூடிய பெரிய ஆட்கள், பெரிய சம்பந்த ஆரோன் குடும்பத்தில் சம்பந்தம் பெரிய காரியம். அது ஆரோனுக்கே சொந்தமா இருக்குன்னா இன்னும் பெரிய காரியம். இப்படிப்பட்ட உறவுகள் இருப்பதால் யார்? இந்த சல்மோன். சல்மோன் இப்ப யாருக்கு பிரபு இருக்காரு? எந்த கோத்திரத்து பிரபு? அவருடைய மாமா யாரு? அவருடைய அத்தை யாரு? பேர் கொடுக்கல. அத்தை யாரு? அவருடைய அம்மா அப்பாவோட தங்கச்சி சகோதரி. இப்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் உள்ள இந்த குடும்பம் தான் மேன்மையான ஒரு குடும்பம். மற்ற கோத்திரம்னா அதுக்கப்புறம் தான். இப்படி மேன்மையாக இடத்துல இருக்குதா யாரு? இப்ப நாம யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தியமிலிருந்து
வேவுக்காரராகிய 2 மனுஷரை ம். ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். ம். அவர்கள் போய் ராகாபு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும். இப்ப 2 பேரும் வேவுக்கு அனுப்புறாரு. யார் அனுப்புறா? யார் அனுப்புறது? யோசுவா. பதில் சொல்லுங்க எல்லாம் எத்தனாவது? வாசிங்க சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. நூனின் மகனாகிய யோசுவா சித்தரித்து 2 நல்ல சிஸ்டர். சித்திமிலிருந்து சித்தினிலிருந்து 2 ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்பினார். ம். அவர்களிடம் நீங்கள் சென்று நிலப்பகுதியையும் குறிப்பாக எரிகோ நகரையும் பாருங்கள் என்றார். ம். அவர்கள் சென்று ராகாபு என்ற பெயருள்ள விலைமாதின் வீட்டுக்கு வந்து அங்கு இந்த தங்கினார். சிஸ்டர் ட்ரேசர்ஸ் எடுக்கிறீங்கன்னா எங்க தங்கினாங்க? விலை மாதிரி இப்ப 2 ஒற்றர்களை அனுப்புறாரு. யார் அனுப்புறது? தேவர்கள். யாரு? ஏற்கனவே மோசே காலத்தே 12 பேர் அனுப்பிச்சாங்க. ஆண்டவர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? 10 பேர் என்ன பண்ணாங்க? ராட்சசருக்காக நம்ம இப்ப லெல்லி புட்டு மாதிரி இருக்கும், நம்ம வந்து திரும்பி போயிடும் சொல்லி பெரிய கலகத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால இந்த 2 பேரையும் யாருக்கும் தெரியாமல் யார் அனுப்புறது? யோசுவா. ஆனா யாருக்கு தெரியாத 2 பேரும் யாருக்கு தெரிஞ்சிச்சு? ராகாவுக்கா? சரி. எரிக்கோ மன்னனுக்கு தெரிஞ்சிச்சு. எல்கேஜி படம் யாருக்கு தெரிஞ்சிச்சு? அப்ப எரிக்கோ மன்னன் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான்னு பாருங்க. இவங்களுக்குள்ளே யாருக்கு தெரியாது யாரு கண்டா. ஆனா யார் போனது? யாரு 2 பேரு? யாரு பேர் என்ன? நுனியின் மகனாகிய யோசுவா கொடுக்க யூதருடைய பாரம்பரியத்தை இந்த பேர் கொடுத்துருக்கு. நான் ஏன் யூதருடைய பாரம்பரியத்தை பற்றி சொல்றேன்னா, பைபிள்ல கொடுக்காத எதுக்கு வருது நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, யூதருடைய பாரம்பரியத்தை 4 பெண்கள் அழகான பெண்கள். யார் அந்த 4 பெண்கள்? யூதருடைய பாரம்பரியத்திலே அழகான பெண்கள் 4 பெண்கள். நாம வந்து வேதத்தினுடைய பார்த்தோம். யூதருடைய பாரம்பரியத்தில் 1 சாராள், அன்னி மரியாள், அழகான பெண்கள் வேதத்தை சொல்லல, பைபிளே சொல்லல, நாமளா சொல்லிக்கிறது. அடுத்தது ரெபேக்கா. ரெபேக்கால் வந்து வேதம் சொல்லுது, ஆனா யூத பாரம்பரியம் சொல்லல. அடுத்தது கிடையாது. ராக்கேல். அடுத்தது அபிகாயேல். இன்னொன்னு லாக்கா. யாரு? சாரி, எஸ்தர். ரெபேக்கா கிடையாது, ராகா. இந்த 4 பேரும் ராகா அவ்வளவு அழகானவர். ஏன் இதை கொண்டு வரேன்னா, 2 பேர் போனாங்க. இவங்க பேர் வேதத்தில் கொடுக்கப்படல. ஆனால் யூதருடைய பாரம்பரியத்தில் 2 பேர். 1 காலே, எல்லாருக்கும் தெரியும் காலே. இன்னொன்னு பிணைகாஸ். யாரு? பிணைகாசை பற்றி பின்னால் வரும். அவன் எடுக்கலாம், பெண்கள் இழிவாக நடக்கக்கூடாது, பெண்களை பற்றி இழிவாக பேசக்கூடாது, பெண்களுக்கு சரியானது, பெண்களை பற்றி மேன்மையாக பேசக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கணும். இது நம்முடைய வேதத்தில் பிணைகாசும் கொடுக்கப்படல. ஏன் சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் போனவங்க எதற்காக ஒரு வேசியின் வீட்டுக்கு போனார்கள்? சாதாரணமா பைபிள் படிச்சு என்ன நினைப்பாங்க? அடுத்து வாசிங்க. நூனின் மகனாகிய யோசுவா சித்திமியிலிருந்து 2 ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்பினார். அவர்களிடம் நீங்கள் சென்று நிலப்பகுதியையும் குறிப்பாக எரிகோ நகரையும் பாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ரகாபு என்ற பெயருள்ள விலைமாதின் வீட்டுக்கு வந்து அங்கு தங்கினார். எதற்காக 2 பேரும் விலைமாதி வீட்டுக்கு போனார்? நிறைய பேர் வருவாங்க, சந்தேகம். வேற எங்கேயும் தங்கத்து இடம் கிடைக்கல அவங்களுக்கு. விலைமாதி வீடு தெரியுது இல்லையா? எதற்காக தான் பிணைக்காசை பற்றி இங்கே சொல்லப்படும். காலேஜை பற்றி நமக்கு தெரியும். பிணைக்காசு பெண்களுடைய மேன்மையை பற்றி அதிகமாக இஸ்லாமிய கருத்தில் நிறைய இடத்துல பிணைக்காசும் போட்டு பார்த்தே தெரியும். பெண்களை ஈடுபடுத்தி பேசக்கூடாது, விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பெண்களுக்கு சாதகமாக நிறைய பேசுவதே. அப்படி ஒரு பெரிய பரிசுத்தமாக இருக்க பிணைக்காசும் காலே தேவனுடைய ஆவி நிறைந்த ஒரு ஆள். இவங்க 2 பேரும் எப்படி போனாங்கன்னா, அந்த காலத்திலே, இந்த காலத்திலே லாட்ஜில் வேசித்தனம் நடப்பது போல இந்த காலத்திலே வேசிகளின் வீட்டில் என்ன நடந்தது? லாட்ஜ். உணவகமும் உண்டு, தங்கும் விடுதியும் உண்டு. எல்லா வேசிகளின் வீட்டிலும் தங்கும் விடுதியும் உண்டு, உணவகம் உண்டு. சாப்பாடு அங்கதான் கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்கிறது அரிதாக. அது இல்லாமல் இவளை பற்றி எப்படி வேதம் திருப்பி அறிமுகப்படுத்துதுங்க?
விசுவாசியான ராகாப்னு சொல்லுதா? இல்ல இல்ல இல்ல. என்ன சொல்லுது? விலைமாகாத Praise the Lord. அப்ப அவளுக்கு பேரே என்ன அடையாளமாகி போச்சுன்னா அது விலைமாகுதுன்னு பேரு. விலைமாதுங்கிறது தேசிய அடையாளமா போயிடுச்சு. Praise the Lord. இப்ப அவங்கள போய் அங்க தங்கி இருக்காங்க. அதுக்குள்ள அடுத்த வாசம் வாசிங்க சார். சிலர் இஸ்ரேல் இறைவில் நாட்டை பற்றி உளவு அறிய வந்தனர் என்ற செய்தி எரிகோ மன்னனுக்கு எட்டியது. உடனே அவன், உன் வீட்டுக்கு வந்த உன்னோடு தங்கியிருக்கும் ஆட்களை வெளியே கொண்டு வா, ஏனெனில் அவர்கள் நாடு முழுவதும் உளவறிய வந்துள்ளனர் என்று ராகாபிடம் சொல்லுமாறு ஆள் அனுப்பினார். இப்ப ராகாப் ஏன் அலங்கத்தில் குடியிருந்தார்? இப்ப ராகாப் மன்னனுக்கு தெரிஞ்சிச்சு எங்க போய் தங்கிட்டாங்க. ஏன்னா வெளியூர்ல ஆட்கள் எங்க தங்குவாங்க? வேசியின் வீட்டுல தான் தங்குவாங்க. எங்கெங்கெல்லாம் வேசி வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சப்ப இங்கதான் வந்து தங்கினாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய ஏற்கனவே ரகசியமாக யோசுவா அனுப்பிச்ச ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. யாருக்கு தெரிஞ்சிச்சு? எரிகோ நகரம் தான் கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிற பெரிய நகரம். மற்றெல்லாம் இதை விட சிறிய நகரம். ஆனா அதை முதல்ல பிடிச்சிட்டா மற்றெல்லாம் பிடிச்சிடலான்னு தெரியாது. இப்ப நகருக்குள் போறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த தேசத்து மக்களை எல்லாம் என்ன பண்ணு, எல்லாரும் என்ன பண்ணு, ஆடு மாடு மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, என்னமா ஒன்று சேர்ப்பு கொன்று போனீங்க. எனக்கு கட்டுச்சு என்ன பண்ணணுமா? ஏன் கொண்டு போட சொன்னாங்க? எதுக்கு அழைக்கிறது? எல்லாம் சுட்டேரி எதுக்காக சொன்னாரு? உன்னுடைய ஒரு அர்த்தத்தை கொடுத்தாரு. இந்த எரிகோ நகர மக்கள் வேசித்தனத்தில் திரையிருந்த மக்கள். இந்த எரிகோ யாரு ராகாப் இருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் அவர்கள் நாட்டிலோட சட்டம் என்னன்னா, பெண் பிள்ளைகள் 10 வயசாச்சுன்னா கோயிலுக்கு வந்துடும், உணர்ந்து விட்டுரும். மூத்த பிள்ளை ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அங்க வச்சு வேசித்தனம் பண்ணுற நம்ம ஊர்ல தேவதாசி முறை இருந்த மாதிரி அங்க மாதிரி கடவுளுக்கு அதை செய்யணும். அந்த தெய்வத்துக்கு இந்த பெண்கள் எல்லாம் அங்க கொண்டு வச்சிருவாங்க. யார் வேணாலும் போலாம், எல்லாரும் செய்யலாம். இப்படி வேசித்தனம் தேசம் முழுவதும் பரவி கிடந்தது. ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் பரவதெல்லாம் பரவி கடந்த அந்த தேசத்திலே நிறைய வியாதிகள் நிறைய. அவர்கள் மிருகங்களை விட்டு வைக்கிறது, மிருகத்தோடு உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் மோசமானவர்களாக அவர்கள் இருந்தார். இப்படிப்பட்டவரோட இஸ்ரேல் மக்கள் போனாங்கன்னா அந்த வியாதி யாரை பிடிச்சிக்கும்? அது எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிருக்க, யாரையும் விட்டு வைக்க. எல்லா வியாதிகளதான் இருக்காங்க. எல்லாம் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் ஒரே பெண்ணோட பல பேரும் பல ஆண்களோட பல அப்படித்தான் இருந்தது அந்த தேசத்தில். ஆனால் அந்த வியாதிகளை கட்டுப்படுத்தியவர்களால மிருகங்களை பயன்படுத்தினார்கள். ஆணோடு மிருகங்களும் பெண்ணோடு மிருகங்களும் எல்லாம் இப்படினே கணக்கே கிடையாது. அதனால இந்த தேசத்து மக்கள் இஸ்ரேல் மக்கள் உள்ள அவங்களோட போய் சேர்ந்தாங்கன்னா இவர்களுக்கு அந்த வியாதி வந்துருச்சுன்னா 30 லட்சம் பேர் வராங்க. எல்லாத்தையும் வியாதி யார் மருத்துவம் பாக்குறது? எல்லாத்தையும் சாகடிச்சு எரிச்சுக்கிட்ட வெட்டி கூட படத்துல வெட்டினவனே சுட்டு எரிச்சு. இதற்காகத்தான் அவருடைய சுட்டு எரிக்க சொன்னார். மற்ற தேசத்து மக்களை துரத்தி விடுனார் சொன்னாரா? இவரை விட்டு என்ன பண்ணாரு? சுட்டு எரிச்சுக்கிட்டார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு போறப்ப இவன் இப்படிதான் ஒரு விபச்சாரியாக அந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கும்போது அவளுக்குள் வித்தியாசமான உடல்நிலைப்பாக ஒரு சர்டன் வயசு, எந்த வயசு என்று குறிப்பிடப்படும். நாம் செய்வது ஏதோ தவறான வாழ்க்கை என்பதை அவள் அறிந்து கொள்வார். அறிந்து கொண்டு என்ன பண்ண, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், விபச்சார வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஒரு மனம் திரும்புவது அவளுக்கு ஏற்படும். ஆனால் அந்த நாட்டு சட்டம், தேசத்து மக்கள் என்ன பண்ணாங்க, நீ விபச்சார மூத்த பொண்ணு விபச்சாரி வந்துட்டா இங்கதான் இருந்தாங்க கட்டாயப்படுத்துறாங்க. முடியாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்களா? ஊரை விட்டு ஊர் பட்டணத்தை விட்டு ஒதுக்கி எங்க வைக்கிறாங்க? அரங்கத்தில் தான் இருக்கும். ஊருக்குள்ள நீ வரக்கூடாது. ஏன்னா ஊர் கட்டுப்பாட்டை நீ என்ன பண்ற, மீறி. ஆனா ஒரு நாட்டு சட்டத்தை என்ன பண்ற, மீறன்னு தண்டனையாகவே ஊருக்கு வெளியே அரங்கத்தின் மேல வச்சார். அரங்கத்தில் வைக்கிறவங்க எல்லாரும் என்ன அர்த்தம்னா, அந்த நாடுகளிலே கொள்ளையர்கள் நிறைய வரப்ப ஊருக்குள்ள போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியே இருக்கிற வீடுகளை தங்கி இருந்து இப்படியே சுத்தி கொள்ளையடிச்சு வருவாங்க. ஆனா முதல்ல எங்க வந்து தாக்குவாங்க, அலங்கத்தில் இருக்கிற வீடுகள் தான் முதல்ல பார்ப்பாங்க. தங்குவதற்காக தான் வருவாங்க. ஆனா இப்ப அப்படி தங்குவதற்கு வந்தா யார் முதல்ல மாட்டுவா? ஒண்ணு சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போட்டு இல்ல உன்னை வெட்டியா வேணும்னு கொள்ளையர்கள் யார் வந்தாலும் அங்கெல்லாம் பாதுகாப்புகள் கம்மியா இருக்கு. ஊருக்கு வெளியே, ஊருக்குள்ள பாதுகாப்பு, ஊருக்கு வெளியே பாதுகாப்பு. அதனால அலங்கத்தில் குடியிருப்போர் எல்லாருமே நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றதா அலங்கத்தை வேட்டி விட்டு வைக்க மக்கள்.
ஏதோ அவங்க சொந்த பெரிய வீடு கட்டி உட்கார மக்கள் எல்லாம் கிடையாது. மண்ணுனாலே விரட்டியோட பாட்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது. இவளுக்கு தாய் தப்படி இருந்தாங்களா? சகோதர சகோதரி இருந்தாங்களா? யாராவது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? இவங்க வீட்டுல யாராவது இருந்தாங்களா? ஏன் இல்ல? மண்ணுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. நாட்டு ராஜாவின் சட்டத்துக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் இவர் தனியாக நான் சணல் தட்டை ரெடி பண்ணியாவது நான் சாப்பிடுச்சுக்கிறேன். சணல் தட்டை செய்வது கடினமான ஒரு வேலை. சணல் தட்டை எல்லாம் நிழல்ல காய வைக்கணும், அதை தட்டி எடுக்கணும், உள்ள பஞ்சு மாதிரி வரும், அதை நூல் மாதிரி நூல்கணும், அப்புறம் சணல் ஆடையில நெய்யணும், அதை கொண்டு விற்கணும். வித்து படைப்படுத்தி இவர் அந்த வேலையை தான் அங்கே செய்து கொண்டிருந்தார். அதே ரத்தாம்பரணி செய்யற வேலை தான் சிவப்பு கயிறு கட்டு. அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சு ஒரு வசதியான வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஆனால் பழைய வாழ்க்கையை விட்டு விடமுடா மீண்டும் புது வாழ்க்கைக்குள்ள விடமுடா வந்துட்டு இங்க யாரை வேசித்தனம் பண்ணதுக்காக யாரும் வருவது கிடையாது. தங்குவதற்காக வருவார்கள், சாப்பிடுவதற்காக வருவார்கள். மற்றபடி பொருட்களை வாங்குவதற்காக என்ன அவுட்டோர்ல கடை மோட்டல் வச்சிருக்க மாதிரி ஒரு மோட்டல் மாதிரி தான் அவருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கார். அப்பவே தன் உள்ளத்தில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இந்த வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை, விபச்சாரத்தை விட்டுணும், வேசித்தனை விட்டுணும், உண்மையா இருக்குன்னு சொல்றப்பதான் அவர் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கேள்விப்படுகிறார். எங்க செங்கடலை கடந்து வர்றப்ப செங்கடல் பிளந்ததை பற்றி கேள்விப்படுகிறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் சேனை எகிப்தின் சேனையை உள்ள வைத்து அமுக்கப்படுவதற்கு கேள்விப்படுகிறார். இதெல்லாம் கேள்விப்பட்டதா உயர வானத்திலும் கீழே பூமியிலும். சொல்லுங்க எப்படி அடுத்து சொல்லுங்க. உயிரே வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் இப்படிப்பட்ட தேவன் யாருமே யாரு கேள்விப்பட்டா? யாரு கேள்விப்படுது? ராகா கேள்விப்படுது. இல்ல இடம் இருக்குங்க, நீங்க மேல உட்காருங்க. நீ மேல உட்காரு. அப்ப ராகாவுக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரேல் வரும்பொழுது செங்கடலை கடந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எகிப்து படைகள்லாம் உள்ள பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எரிக்கா சொல்றா, உங்கள் மக்கள் இஸ்ரேல் கடந்தப்ப எங்க தேசமே என்ன ஆயிடுச்சு, கலிகலங்கி போயிடுச்சு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓசுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? அப்ப 40 வருஷம் அங்கிருந்து வரது எத்தனை வருஷம் ஆச்சு? காணாமல் நுழைறதுக்கு 40 years. முதல்ல யோர்தான் சீனாய் மலை ஓரமா நின்றாங்க. அங்கிருந்து 40 வருஷம் சுத்தி வந்தாங்க. சீனாய் மலை ஓரத்திற்கு தான் யாத்திரையாக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் லேவியராகம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் 40 வருஷம் சுத்தி வரப்ப எண்ணாகம் எழுதப்பட்டது. மீண்டும் யோர்தான்கள் வரப்ப உபாகம் எழுதப்பட்டது, இணைச்சட்ட நூல் எழுதப்பட்டது. அப்ப அதுக்கப்புறம் யோசுவா எழுதப்பட்ட யோசுவா புத்தகம் எழுதப்பட்டது. 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதையை யார் நினைவு வச்சிருக்காப்ப? எரிகோ நகரம் ஃபுல்லா ஞாபகம் வச்சிருக்கு. ஆனா அத்தனை பேரும் மனம் திரும்பியது யாரு? மனம் திரும்பி யாரு? ஒரே ஒரு யார் அவள்? அவள் யாரை விசுவசித்தால் வானத்திலும் பூமியிலும் உயரமான தேவன் யாரு? இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் தான். அவரை பற்றிய கலக்க உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு கர்த்தரே வானத்திலும் கீழே பூமியிலும். இஸ்ரேல் மக்களே அப்படி சொல்லல. யார் சொன்னது? இஸ்ரேல் மக்கள் செங்கடல் பிளந்த பார்த்தாங்களா? எதிரியின் படையில் உள்ள 3 பேரை பார்த்தாங்களா? ராகாவதை பார்த்திருந்தாளா? கேள்விப்பட்டு விசுவசித்தார்கள். வானத்திலிருந்து மன்னா பண்ணுவதை இஸ்ரேல் மக்கள் பார்த்தாங்களா? இறைச்சி விழுவதை பார்த்தாங்களா? கசந்த மரம் மதுரை மனதை பார்த்தாங்களா? கண்மலை தண்ணி விழுவதை பார்த்தாங்களா?
அவள் பார்த்தாள் இதெல்லாம் பார்க்கல, ராகம் பார்க்கல. கேள்விப்பட்டேன். அமலோக்கியர்களும் எதிராவது எம்மோரியர்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சதை இஸ்லாம் மக்கள் பார்த்தாங்களா? இஸ்லாம் மக்கள் பார்த்தாங்களா இல்லையா? அவன் பார்த்தாளா? பார்க்கல. ஆனா என்ன பண்ணா? விசுவசித்தாங்க. கண்டு வித்து போத்தி பேரோட காணாமல் விசுவசி போல். அப்ப விபச்சாரியாவல் விசுவாசியா? விபச்சாரத்துல விட்டுட்டாங்க. பழைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை அதை விட்டுட்டு இப்ப யாரா இருக்காவ? விசுவாசியார். இன்றைக்கு எப்படி இருக்கிறான்னு நான் பார்க்கணும். பழைய வாழ்க்கையோட நோண்டிட்டே உட்கார்ந்து கூடாது. யாரா இருக்காவ? விசுவாசியா இருக்க. வந்தவங்கிட்ட விபச்சாரம் பண்ண அவர்களுக்கு போகல. அவர்கிட்ட சொல்றா, நீங்கள் திரும்பி வரும் பொழுது எங்கேயாவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காளா? சொல்லல. என்ன சொன்னாவ? எப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் வசனம் 12 இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவித்து எனக்கு நிச்சயமான அடையாளத்தை தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். இப்ப என்ன காப்பாத்துன்னு கேட்டாளா? சகோதரிகள் குடும்பம் கேட்டா அவன் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டாங்களா? பட்டணத்துல எல்லாத்துக்கும் வீடு இருக்குள்ள ஆண் கூட்டாங்க. எவனாவது நீ தனியா இருக்க, அப்பா அம்மா கூட வந்து உட்கார்ந்தாங்களா? சகோதரர்கள் கூட வந்து உட்கார்ந்தாங்களா? யாருக்காச்சும் உண்டா? நீங்களும் நானும் விசுவாசி ஊழியம் எல்லாம் சொல்லி யாருக்காச்சும் பண்றோம்? எங்களுக்காக வேண்டிக் எனக்காக வேண்டிக் கொண்டு இதான இருக்கும். என்னைக்கு இதெல்லாம் விட்டு வெளியே வர போறோம்? என்னைக்கு இந்த சர்க்கிள் விட்டு நாம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இடத்தோடு எந்த ஒரு விசுவாசியும் கோயிலுக்குள்ள போனா எனக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, எனக்கு தோல் வலி, எனக்கு முட்டு வலி, எனக்கு முதுகு வலி, எல்லா வலிக்குதான் ஜெபம் பண்றோம். ரோட்ல கிடக்கிற நம்மளுக்காக ஜெபம் பண்றோமா? உபவாசம் இருப்பதுக்கு எங்க வீட்டுல என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நாங்க வீடு கட்டணும், உபவாசம் ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு கூட்டம். கோயில் கோயிலா சுத்தி அடைவோம். வசதி பணம் இருக்கு, ஒரு வேன் எடுத்துட்டு 14 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். 14 கோயிலுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு போட்டு போயிட்டு இருந்தோம். எதுக்காக? நாங்க ஒரு வீடு கட்டணும். வேளாங்கண்ணி போய் ஒரு பூட்டு போட்டு வந்துட்டோம். கண்டிப்பா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இல்ல வீடு கட்ட அதுவே தெரியாம உட்காந்துருக்கீங்க. நாங்க வேளாங்கண்ணி ஒரு தொட்டில் கட்டி இருந்துட்டோம். வேளாங்கண்ணி ஒரு தாலி கட்டி இருந்தோம் கொடி மரத்துக்கு. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிற கூட்டம், இதை செயல்படுத்துகிற கூட்டம். இங்க பார்த்து ராகாபை விபச்சாரி என்று சொல்லிக் கொடுக்க அதே கூட்டம் தான். என்னைக்காவது நம்முடைய திருச்சபையிலே அவள் ஒரு விசுவாசம் சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஏன் வந்து கேட்டதை யாராவது சொன்னீங்களா? ஏன் சொல்லல? அவங்கள விட்டுருக்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஏன் படிக்கல? அதுக்குதான் ஆரம்பத்திலேயே எக்ஸ்பிளைன். யார கல்யாணம் பண்ணாவ? சாமானியான ஒருத்தர் கல்யாணம் பண்ண யாரு? ஆரோனின் குடும்பத்தில் லேவியின் குடும்பத்தில் சம்பந்தங்கள் யூதாவின் பிரபு யாரு? சல்மோன். இப்ப இவருடைய விசுவாசத்தை யாரா போய் சாமியார் பிரசங்கம் பண்ணாரா? பைபிள் படிச்சாலாவ? பைபிள் படிச்சாலும் யாராவது சாமியார் போய் ஹலோ அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல போன 2 பேரு யாரு? போன 2 பேரு யாரு? விடைகாத்தும் அவருக்கு நச்சீதி சொன்னாங்களா? தட்டைகளுக்கு மறைத்து வைத்தார். அப்ப சலவை வியாபாரம் பண்றாங்க. அவ்வளவு சணல் இருந்தாதான் உள்ள மறைச்சு வைக்க முடிய தட்டைகளுக்கு அவளை காப்பாற்றி கைது கட்டி வைக்க. இப்ப எரிக்கோ தாண்டி கடலை தாண்டி உடன்படிக்கை போய் யோர்தான் நதியில நிக்குது. எல்லாரும் போறாங்க. முன்னால யாரு போறது? இஸ்ரேல் மக்கள் யோர்தான் நதி இந்த கரையில இருந்து 4 குருக்கள் கையில உடன்படிக்கை வச்சுக்கிட்டு யோர்தான் காத்துல நிக்கிறாங்க. தண்ணி விலகி ஓடிடுச்சு. யாரு முதல்ல நடந்து போறது? இப்ப எந்த கோத்திரம் முன்னால போகுது? அதுக்கு முன்னால யார் போறது? லேவி தான் கொளுத்துக்கு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டால. யார் முதல்ல போறது? யூதா கோத்திரத்து பிரபு யாரு? அவர் கொடியை பிடிச்சிருப்பாரு. யூத சிங்கம். சிங்கத்து கொடியை பிடிச்சிட்டு முன்னால போறார்.
அவர் பின்னாலே எரிக்கோ சுத்தி வராங்க. முதல் நாள் எரிக்கோ நகர் மக்கள் தான் பார்க்க. எத்தனை பேர் போறாங்க? இதுல 30 லட்சம் பேர் போறாங்க. எத்தனை பேர்? 30 லட்சம். 30 லட்சம் மேலே இருந்திருக்கிற ஒரு அப்ராக்சிமேட் போறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த கொடியை தூக்கிட்டு வர்றது யாரு? இப்ப சல்மோன். இவர் தான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ராஜா போறது யார் நினைக்கிறா? இஸ்ரேல் மக்கள் நினைக்கிறார். அது சாரி, எரிக்கோ மக்கள் நினைக்கிறார். ராகாப் ஜன்னல் வழியா எட்டிப்பாங்க. ஓஹோ, இவர் தான் யாரு? சல்மோன் தான் யாரு? இஸ்ரேல் மக்களுக்கு ராஜா போறது முதல்ல கொடியை தூக்கிட்டு வராரு அப்படின்னு எல்லாம் பார்க்க. அப்படியே பார்த்து முதல் நாள் சுத்தி வர உள்ள நுழைஞ்சிடறாரு. அடுத்த நாள் 6 முறை சுத்தி வரப்ப முதல் உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு யார் போறது? யார் போறது? முதல் நாள் தாண்டி வந்தாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் போறாங்க. எல்லாம் உடை அணிஞ்சிட்டு புல்லா போட்டு எல்லாம் போறாங்க. அப்பதான் பாக்குறாங்க, ஆகா இதுதான் குருக்கள் பொழுது, இதுதான் ஆசாரியர் பொழுது, இதுதான் உடன்படிக்கை பட்டி பொழுது, இதுதான் கிருபாசனம் பொழுது, இதுக்குள்ளதான் மண்ணா பிடிச்சி பிட்டிச்செல்லாம் சொல்லாம இருக்கு. இதெல்லாம் எரிக்கோ நகர் மக்கள் பார்க்கிறாங்க. ராகாபும் பார்க்கிறாங்க. அதுக்கு பின்னாலே யார் கொடியை பிடிச்சிட்டு வருது? சால்மோன் கொடியை பிடிச்சிட்டு. இவர் தான் ராஜா போடுறது இஸ்ரேல் மக்களுக்கு. எல்லாரும் பார்க்கறாங்க. ஒரு நாள் சுத்தி வராங்க, 2ஆம் நாள் சுத்தி வராங்க, 3ஆம் நாள் சுத்தி வராங்க, 4ஆம் நாள் சுத்தி வராங்க, 5ஆம் நாள் சுத்தி வராங்க, 6ஆம் நாள் சுத்தி வராங்க. எல்லாம் பார்க்க. அப்ப ராகாப் நினைக்கிறாங்க, ராகாப் அப்பா அம்மா எல்லாரும் கூட்டு கிடந்து வச்சுட்டான். சகோதரர்கள் அவங்க சொத்துக்களை கூட வந்து வச்சுட்டான். அப்ப தகப்பெல்லாம் கேட்டுப்பாங்க, அம்மா ராகாபு இத்தனை பேர் வராங்களே, இவங்களுக்குள்ள எவனாவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி நம்மளெல்லாம் பொண்ணு போட்டா என்ன பண்ணுது? நம்ம வீட்டை எப்படிமா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதான் வந்துட்டு போனவனுக்கு ஒரு 2 பேர் தானே ஐடென்டிஃபை தெரியும். நீ யாருன்னு தெரியும். இந்த 100 சிவப்பு நூல் கட்டிருக்க, நல்லா சிவப்பு நூல் தான் சொன்னாலும் நல்லா ஞாபகப்படுத்திங்க. மஞ்சள் நூலா இருக்க போது பிங்கா இருக்கும். நீ பாரு, அது வெயில் ஏதாவது ஃபேடாகி போயிருக்க போது கலர் தெரியாம வேற விட்டு போய் பார்த்தா போறாங்க. என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு. அப்ப எப்படி ஆண்டவர் இங்கே காப்பாற்றினார் என்று பார்க்கும்போது வாக்கிங்க எலி எல்லாம் 6 நாள் சுத்தி வர 7ஆம் முறை எக்காலத்தோட ஊதுது. எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிக்கோ மதில் இடிஞ்சிச்சு. எப்படி ராக்கப்பட்ட கண்டுபிடிச்சாங்க? அந்த சிவப்பு கொடி எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சுல. எப்படி இடிஞ்சு விழுந்ததை எப்படி போய் கண்டுபிடிச்சாங்க அவங்க? கொடி கீழே விழுந்துருக்கு. கொடி கீழே விழுந்துருக்கு. கொடி இடியும் போது கீழே விழுந்துருக்கு. யார் விடுங்க யாருக்கு தெரியும்? நல்லா பைபிள் படிங்க. அந்த ஒரு வீடு மட்டும் என்ன பண்ணல? ஆண்டவர் வீட்டை மட்டும் என்ன பண்ணல? எபிரேயர் 11:31-32 நீங்க பாத்தீங்க. விசுவாசத்தினாலே ராகாபு என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். சேதமாகாது. அப்ப அவங்க வீடு எப்படி இருந்தது? வீடு எப்படி இருந்தது? அவள் வீடு சேதப்படாமல் என்பது. அப்ப யார் காப்பாத்துறது? வீடு சேதப்படாது. எதனால காப்பாற்ற? வேசியை காப்பாத்துறாரா? விளைவுகளை காப்பாத்துறாரா? விபச்சாரிகளை காப்பாத்துறாரா? விசுவாசத்தை காப்பாத்துறாரா? விசுவாசத்தினால். ஒரே ஒரு விசுவாசத்தை. அந்த 30 லட்சம் பேர் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தாங்க? இந்த மதில் இடிந்து என்ன பண்ணணும்? விசுவாசித்தாங்களா? நடந்துச்சா? ஒரே ஒரு பெண் நடந்துச்சா? என்னை காப்பாத்துறேன். விசுவாசம் நடந்துச்சா? ஒரே விசுவாசம் ஒருத்தருக்கு அழிவை கொடுத்தது பக்கம், ஒருத்தருக்கு வாழ்க்கை. நம்முடைய விசுவாசம் எதை அழிக்கணும், எதை வாழ வைக்கணும் தெரியும். அந்த வீடு மட்டும் அழகத்து அப்படியே நிக்குது. அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, இதுதான் யார் வீடு? ஐடென்டிபிகேஷன் தேவையில்லை. இதுதான் ராகாபு. யோசுவா எங்க? சாரி, யோசுவா யாரு? காலேப் எங்க? பெனெக்காஸ் எங்க? போய் தேடுங்கறான்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இடிஞ்சு போன வீட்டுல எங்க சோப்புன்னு தேடும் தேவையே இல்ல. ராகாப் வீட்டுல நினைச்சிட்டு இருந்தான், எப்படி இவங்க அடிந்து போட்ட போறாங்க, எவனாவது ஓடி வந்து நம்மள வெட்டி போட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு வீட்டு தெளிப்பிச்ச பொறுத்து என்ன பண்ண நினைச்சிட்டு இருந்தான். அதெல்லாம் எதுவுமே கவலை. ஆண்டவர் என்ன சேத வசனத்தை திருப்பி பார்த்தீங்க. எப்படி 32 விசுவாசத்தினாலே ராகாபு என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட
சேதமாகாது இருந்தால் ஒரே விசுவாசம். ஒரு பகுதியில பயங்கர சேதம், ஒரு பக்கத்துல சேதம் இல்லாத ஒரு வீடு. இப்ப எல்லாருக்கும் ஈஸி ஆயிடுச்சு. என்ன ஈஸி ஆயிடுச்சு? இருக்கிற வீடு ஒன்னே ஒண்ணு, அதுல சிவப்பு நூல் கட்டி இருக்கு. அப்ப அவங்க வீட்டுல என்ன பண்ணணும்? இப்ப நான் எப்படிப்பட்டவர்? யாரு? சல்மோன் எப்படிப்பட்டவர்? பெரிய யூதா கோத்திரத்து அவருடைய மாமா தான் யாரு? ஆரோன். இப்படிப்பட்ட சம்பந்தம் கலந்த ஒரு குடும்பத்தினரே இப்ப எதுக்கு சல்மோன் போய் ராகாவை திருமணம் செய்யணும்? இப்ப எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் வெளியே பாளையத்தை வச்சிருந்தாங்க அவள் குடும்பத்தை. அப்புறம் இஸ்ரேல் கோத்திரத்துக்கு உள்ளே என்ன பண்ணாங்க? ராகாவின் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள. இவளுக்கு பேரே பைபிள் என்ன சொல்லுது? நீங்களே என்ன சொன்னீங்க? ஆனால் இப்படிப்பட்ட யார் திருமணம் செய்வது? இஸ்ரவேல் கோத்திரத்திலே பெரிய கோத்திரம் லேவி கோத்திரம், அதுக்கு அடுத்த கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திர பிரபுவர், கீழே பிரபுவர் சம்பந்தம் கண்டது. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாரு? யாரை போய் திருமணம் செய்கிறாரு? ராகாப் விலை மாதங்கிறதுக்காக திருமணம் பண்ணாரா? விசுவாசிங்கிறதுக்காக திருமணம் பண்ணாரா? அப்ப பழைய வாழ்க்கையை யார் பார்க்கல? மனம் திரும்பிய வாழ்க்கையை தான் யார் பார்த்தா? அந்த ஆண்டவர் யாருடைய மனதை பார்த்தார்? ராகாவுடைய மனதை பார்த்தாரா இல்லையா? அவருடைய பழைய வாழ்க்கையை பார்த்தாரா? நீங்களும் நானும் பழைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கோம்? ராகா போல ஒருவேளை தேச வாழ்க்கைக்கு உட்படுத்தப்படாமல் இருந்திருக்க, வேற வழியில பொய் புரட்டு என்னென்னமோ இருந்திருக்கு. ஆண்டவர் அதை பார்த்திருந்தா நம்ம கை பிடிச்சிருப்பாரா? பிடிச்சிருப்பாரா? என்ன பாடுறோம்? கரம் பிடித்து பழைய வாழ்க்கையை அவர் பார்த்தா கரம் பிடித்து நடத்துவாரா? நடத்துவாரா? நடத்த மாட்டாரு. எதை பார்க்கிறாரு? பழையன கடந்து போயிட்டு புதுசே வாழ்க்கைகள் வந்தார். சல்மோன் ராகாவுடைய பழைய வாழ்க்கையை நினைத்திருந்தால் அவனை திருமணம் செய்திருப்பானா? செஞ்சிருக்க மாட்டார். எதை பார்த்தான்? அவன் இஸ்ரேல் மக்கள் தேவன் வைத்திருந்த 30 லட்சம் மக்களால் விசுவாசம் எரிக்கவே உடைத்தது. ஆனால் அந்த ஒரு பெண்ணின் விசுவாசம் அவள் வீட்டை விட்டு என்ன பண்ணது? யாரு பார்த்து இந்த விசுவாசத்தை? மற்றவர்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அற்புதத்தை நேராக கண்டார்கள். ஆனால் இது காணாமல் கேட்டு விசுவாசித்த ஒரு பெண். இதெல்லாம் யார் பார்த்து கேள்விப்பட்டது? சல்மோன். இதை பார்த்து யாரை கரம் பிடிக்கிறார் சல்மோன்? யாரை கரம்? இப்படித்தான் அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை கேடுகட்ட வாழ்க்கைகளில் எப்படிப்பட்ட கேவலத்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தது. உங்களை என்னையும் கரம் பிடித்த தேவன் சல்மோன் ராகாவை கரைப்பிடித்ததை விட மோசமான நிலை. அவளால் உபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டார். அவளால் விரும்பி போகல, தானா மனம் திரும்பி வந்தார். நாம விரும்பி போய் பாவத்துக்குள்ள விழுந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லா பாவத்தையும் விழுந்து உட்கார்ந்துட்டு நம்ம யார் பிடிச்சிருக்கிறது? நானா வந்துட்டேன்னு சொல்ல, நீங்களா வரல. யார் பிடிச்சிருக்க? அவர் என்னை தேடி வாழ்வை மாற்றி விட்டார். இப்ப திருமணம் நடந்துச்சு. இந்த கோத்திரத்தில் தான் யார் வந்து பிறந்தது? சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்தது யாரு? போவாசுடைய மகன் யாரு? ஓபேத்துடைய மகன் யாரு? ஈசாயின் மகன் யாரு? தாவீதுடைய வம்சத்தில் யார் பிறந்தா? இயேசுக்கு ராகாவுக்கு என்ன உறவு? கொள்ளு பாட்டி. என்ன பாட்டி? இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க ஆண்டவருக்கு ராகாவுடைய பெயர் எங்க இடம்பெற்றிருக்கு? புதிய ஏற்பாடு. யோசுவா புத்தகத்தோட முடியல, மத்திய திருப்பி எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு 16ஆம் அதிகாரத்துல. அப்ப அவள் பேருக்கு ஜீவ புத்தகத்திலே. அப்ப அந்த விசுவாசத்தை பெரிதுபடுத்தாமல் நாம் என்ன பண்ணோம்? விபச்சாரத்தை பெருசுபடுத்தி உட்கார்ந்து வேதத்தை நுணுக்கங்களை சரியான முறை நாம் அறிந்து கொண்டு இப்ப திருமணம் செய்த பிறகு இவர் சணல் தட்டை வேலை செய்கிறார். சணல் தட்டை வேலை செய்து சணல்ல நூல் இருப்பாங்க. இந்த சணல் நூல் ஆடைகளை விலையுந்த மக்கள் தான் பயன்படுத்துவார். எல்லாரையும் பயன்படுத்த முடியாது, காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி. சணல் ஆடை நீங்க வாங்கி பார்த்துருக்கீங்களா தெரியல,
சில ஜூட் சாரீஸ்லாம் வந்துருக்கும், ரொம்ப காசு. கல்கட்டா பக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், இந்த பக்கங்களே ரொம்ப அதிகமாக கிடைக்குது. மக்கள் அதிகமாக உடுத்துது ஜூட் சாரின்னு விற்பாங்க. இந்த மாதிரி ஜூட் ஷர்ட் சட்டில் போட்டால் அயன்மெண்ட்டுடைய தேவையே இருக்காது. ஜூட் சாரிலாம் அயன்மெண்ட்டுடைய தேவையே இருக்காது. அப்படியே மடித்து வைக்கலாம், அழுக்கும் படியாது. நல்ல மேலே ஜரிகை உட்பட வச்சோன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு காட்டன் சாரியோட ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. அதை ரெடி பண்ணி சாதாரண ஒரு பெண் கொடுக்கணும்னா 50க்கு அதிபதியிட்ட கொடுக்கணும். 50க்கு அதிபதி 100க்கு அதிபதியை கொடுப்பார். 100க்கு அதிபதி 1000க்கு அதிபதியை கொடுப்பார். 1000க்கு அதிபதி 10,000க்கு அதிபதி கொடுப்பார். அவர் என்ன பண்ணாரு? லேவியிட்ட கொடுப்பார். லேவி ஆசாரியர்கிட்ட கொடுப்பார். ஆசாரியர் பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுப்பார். அப்புறம் அவர் பார்த்துட்டு ஓகே இது அதெல்லாம் ஆசாரியர்கள் மட்டும்தான் அணிவார். காட்சி இல்லை பிரபுக்கள் தான் அணிவார். ஓகே இதை ஆசாரியர்கள் பயன்படுத்தலாம். ஆசாரியர் பயன்படுத்தலாம். நீங்க குருவானவர் ஆலயத்தை பயன்படுத்தி வர்றப்ப போன்ற ட்ரெஸ் மாறியது. அந்த ட்ரெஸ்ஸை தயாரித்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டோட வெளிப்படுத்த வேலை செய்வதற்கு ஒரு ட்ரெஸ்ஸை தேய்க்க கொடுப்பது என்பது அது யார் கன்னிகை செய்கிறார்களோ டெய்லர் பண்றாங்களோ யார் பண்றாங்களோ அது ஒரு பாக்கியம். அது ஒரு பாக்கியமாக கருதி அது ஒரு வியாபாரமாக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டவர்கள் இப்ப இவர் சலத்தட்டை நுழைத்து ஏகோத்தை எல்லாம் ரெடி பண்றாங்க. இவங்க யார்கிட்ட கொண்டு கொடுப்பா? 50 பேர்ட்ட கொடுப்பாளா? 100 பேர்ட்ட கொடுப்பாரா? யார்கிட்ட கொண்டு கொடுப்பா? இவா சல்மோன் டே கொடுக்குறா. ஆரோன் சித்தப்பா ஆச்சுல, ஆரோன் பிரதான ஆசிரியர் கொண்டு கொடுத்தா நேரா கொண்டு பிரதான ஆசிரியர் நிலை என்ன நிலை பாருங்க. ஒரு நிலை எந்த பிரதான ஆசிரியர் கையில கொண்டு 50, 100, 1000, 10,000 லேவி ஆசாரியர் பிரதான 7 ஸ்டெப் இருக்குன்னா ஒரே ஸ்டெப்ல முடிந்தா வச்சுக்க. நீ யார்கிட்ட கொடுத்துக்க, காசை கொடுத்து எனக்கு அவ்வளவு. எப்படிப்பட்ட நிலை உயர்வு? எதனால வந்து இதெல்லாம் விசுவாசத்தில் 20 லட்சம் மக்களுக்கு 30 லட்சம் மக்களுக்கு விசுவாசத்துக்கு எதிர்த்து இருந்த ஒரு விசுவாசம். யார் விசுவாசம்? 30 லட்சம் ஆர்ப்பரித்தாங்க இவன் வீடு போட்டுக்கிட்டே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். இன்னைக்கு நீங்களும் நானும் அடுத்தவரை குற்றம் சுமத்தி அவன் பாவி, இவன் பாவி, இவன் சரியில்லை, இவன் விபச்சாரம், இவன் லஞ்சம் வாங்குறது இப்படி குற்றப்படுத்தி கொண்டிருக்காங்க. அவனுக்குள் இருக்கும் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அறிந்து அதன்படி செயல்பட ஆண்டவர் அழைப்பை இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார். அது திரிதான் பார்த்துருக்கீங்க. அணைய போற திரி என்ன பண்ணும்? சணல் அப்படித்தான். சனத்தட்டை ரெடி பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். மேல மேல பக்கு பக்கு நிலவணும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலே மேல போகும் எரியும், கீழே போகும் எரியும். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது விசுவாசம் என்ற எண்ணெயை நமக்குள் ஊற்றி நாம் இருந்த பாவங்கள் 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், பல பேரை நோகடித்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்னைக்கு விசுவாசம் ஒன்றே என்ன பண்ணும்? உலகத்தை விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக நிலைப்பட்டதாக ராகாப் இப்படி எல்லாம் மாறி வந்ததா நான் ஏன் மாறக்கூடாது என்ற எண்ணங்கள் எனக்கு நிறுவனம். என் பேர் கல்லறையில விசுவாசி என்ற பேர் எனக்கு இருக்கணும். நான் பெரிய உதவி செஞ்ச தானத்துக்கு புறவில்ல, இயேசுவின் விசுவாசி என்ற பேர் என் கல்லறையில் எழுதப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை கருதுவத ஆண்டு யாரை காட்டியிருக்கா? இனிமேல் ராகாப் யாருன்னு சொல்லுவீங்க? யாராவது பேசி சொன்னா சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன். யாராவது சொன்னா விட்டுருவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை இன்னும் பைபிள் இறங்கி நாம் பார்க்க முடியும். அறிந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம், அபிரகாமின் வம்சத்தில் யாராவது இருந்திருக்கலாம், தாவீதின் வம்சத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் எரிகோ நகர் மத்தியில் இப்படிப்பட்டவர்களை யார் இருந்தவர்கள் பார்க்கவே சிந்தனையோடு அப்படின்னா விலையுமே ராகாப் விலை மாதா விசுவாசியா என்று கேட்டால் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் நான் சொல்லுவோம். அப்படியே கண்ணீரோடு ஜெபிப்போம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தகப்பனே
எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் இந்த செய்தி வழியாக கற்றுக் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற மாட்டவே, நன்றியோடுமே துதிக்கிற மாட்டவே. நாங்கள் பெருமையாக இருக்கலாம், நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் இயேசுவையே அறியாத, மெய் தேவனை அறியாத ஒரு பெண் அந்த விசுவாசத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக் கொண்டாள் என்பதை கற்றுக் கொடுக்கிறே மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வேதத்தில் சொல்றது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தினால் அவள் உலகத்தையே ஜெயித்து தன்னுடைய குடும்பத்தார் முழுவதையும் காப்பாற்றியது மட்டுமல்லாமல் மேலே உயரத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே மேலான தேவனுக்கு அறிக்கையிட்டாலே அப்படிப்பட்ட தேவன் தான் பூமியில் உண்டு என்று அந்த விசுவாசத்துக்குள் நாங்களும் கடந்து வரும்படியாக ஒரு கருத்துல கொடுக்கிறோமையா. ஒரு விலைமாதி என்று சொல்லப்பட்ட ராகாப், ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டவள், எரிகோ மதில் அலங்கத்தின் மேல் வீடு கட்டி இருந்தவள். இப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவளுக்குள் இருந்த விசுவாசம். வேதத்தில் அவள் பேர் மத்திய நரசிலே இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று இடப்பட்டுள்ளதே. சல்மோன் போவாசை ராக்காவிடத்தில் பெற்றார் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இயேசுக்கு முன்னோடியாக அவள் இருந்தால், அந்த வம்சத்தின் முன்னாக இருந்தால் என்றால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஆழமான விசுவாசமாக இருந்தது. அதை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தமானது. ஒரு விலைமாதாக இருந்தாலும் கூட, வேசி என்று சொல்லப்பட்டாலும் கூட, அந்த ஒற்றர்கள் வேவு பார்க்க யோசுவா அனுப்பிய போது அவர்களை அந்த இடத்தில் வைத்து காப்பாற்றினாலே எரிகோ ராஜா தெரிந்து கொண்டு வேவு பார்க்க வந்த ஒற்றர்கள் எங்கே என்று கேட்ட போது வந்தார்கள், இங்க போயிட்டா அங்க போய் பாருங்க என்று சொல்லி மாற்றி அனுப்பிட்டு அவர்களை காப்பாற்றினார். காப்பாற்றி விட்டு விண்ணப்பம் செய்கிறாளே, உங்கள் தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். செங்கடலில் தண்ணீர் வற்றதை கேள்விப்பட்டோம், எதிரிகள் மூழ்கடிக்கப்பட்டதை ஒவ்வொன்றாக ஆண்டவர் செய்த இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு அவர் சொல்லுகிற விசுவாச அறிக்கை, வானத்திலும் பூமியிலும் உங்கள் தேவனை போல தேவன் இல்லை என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையிட்டாலே, அறிக்கையிட்டு ஒரே ஒரு விண்ணப்பத்தை அந்த ஒற்றரிடம் கேட்கிறார். நீங்கள் இந்த இடத்தை பிடிக்க வரும்போது என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பத்தை, ஒரே ஒரு விண்ணப்பத்தை எழுதுகிறார். தன்னை மட்டும் அவள் காப்பாற்றும்படி கேட்கவில்லையே, அந்த வீட்டிலிருந்து அவள் மட்டும்தான். ஆனாலும் தன்னை ஓரங்கட்டிய பெற்றோராக இருந்தாலும் சரி, உடன்பிறந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களும் நிலைவாழ்வுக்குள் வர வேண்டும் என்று அவர்களுக்காக விண்ணப்பத்தை எழுதினாலே அது எவ்வளவு பெரிய மனப்பக்குவம். இன்றைக்கு நாங்களும் அப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர்களே. நான் மட்டும் பரலோகம் சென்றால் போதாது, என் குடும்பத்தார் ஒவ்வொரு வர வேண்டுமே. அவர்களுக்காக அந்த ராக்காப் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்க வேண்டுமே. இவ்வளவு காரியங்கள் அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததால் 7 நாள் ஆரவாரத்து ஆர்ப்பரித்து அலங்கம் இடியும் போது அவள் வீடு மட்டும் சேதமாகாது இருந்தது என்று சொல்லப்பட்டதே. அதனால் அவள் குடும்பத்தால் காப்பாற்றப்பட்டனர். இஸ்ரவேலுடன் சேரும் போது அந்த இஸ்ரவேல் மக்களோடு இணைக்கப்பட்டாலே, இவ்வளவு பெரிய பாக்கியவதி அவராக இருந்தால் நாங்களும் அந்த நிலைமைக்குள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானவர். 1000 பேர் அந்த இடத்தில் பேசியிருந்தார். ஆனால் இவள் ஒரு வித்தியாசமான பெண்ணாக இருந்து அந்த காணாத இயேசுவை, ஆண்டவரை, தேவனை என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டாலே அந்த விசுவாச அறிக்கை எங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அப்பா அப்படியே ஆண்டு கொடுக்குமா, நானும் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டுமே. காணப்படாத உறுதியும் ஆண்களில் நிச்சயமா இருக்கிறதே. அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் போதுதான் நாங்கள் இன்னும் உறுதி பெற வேண்டும். அப்பா அவள் ராக்கா அறிக்கையிட்டார், உறுதியாக நின்றார், காப்பாற்றப்பட்டு அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதே. தேவனாகிய கர்த்தருக்கு சூரியனும் கேடகமாக இருந்து கிருபையை கொடுத்து அவள் மகிமைப்படுத்தி உயர்த்தினாரே. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவரே நீ ஒருவரே பரிசுத்த, நம் ஆலயத்தில் பாடுவோம் இல்லையா, சுனதனிலே பாடி பாடும்போது பாடுவோம் இல்லையா, நீ ஒருவரே பரிசுத்த, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. அந்த அறிக்கை நம்ம தினமாக அறிக்க வேண்டுமாப்பா, அறிக்கையிட வேண்டும். விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போதுதான் எல்லா காரியம் நடக்குமே. அப்படிப்பட்டதாக நீதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறாமா, உமது பிள்ளை
எங்கள் பெயர்களை பொறுத்து வைத்திருக்கிறீரே, அதை விட்டு விட்டு நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு செல்லக்கூடாதப்பா. உமை நோக்கி பார்க்கும் போது எங்கள் முகத்தை ஒரு நாள் விட்டபடி விட மாட்டேன். ராக்கா உண்மை நோக்கி பார்த்தார், தலை நிவரச் செய்தேன். மகிமை தகப்பனாக நீர் கொடுத்து வழிநடத்தினேன். அப்படியாக நீர் எங்களோடும் கொடுத்த தலை நிவரச் செய்கிறவராக இருக்கிறீரப்பா. அதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் உங்களை நோக்கி பார்க்க, அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்க, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்கிறீரே, அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமே. அதற்காக இந்த காரியங்களை வெளிப்படுத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். எந்த நிலையிலும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி உண்மையே பற்றி கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுமாண்டவை. அப்படி யார்கிட்ட வாக்கு கொடுப்போமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே இயேசுவையா, உம்மாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அமர்ந்திருப்பேன், உம்மாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அமர்ந்திருப்பேன். எங்கள் புயல் வந்து மோதினாலும் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் புயல் வந்து மோதினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் எப்பொழுதுமே உண்மையை நேசிக்க வேண்டும். பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசத்தில் உணர்ந்தவர்களாக அறிக்கையிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஆழமான விசுவாசத்துக்குள் வேறொன்றை 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா என்பது கருத்தில் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அந்த ஜெபக்கூடுகை நீர் எங்களுக்கு நியமித்து காலம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இந்த ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு ஜெப வழிபாட்டை எங்களுக்கு இந்த நிமிடத்திலும் நீர் தந்த கிருபை காய்ச்சி இந்த நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த வெளியேறப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவரை நாங்கள் பற்றிக்கொண்ட எங்கள் வாழ்வை நாங்கள் கிருபை தான். இன்னும் ஆண்டவரே, நாட்கள் வருகின்றன, பொல்லாங்கான நாட்கள் வரும்போது ராகாபை போல எங்கள் விசுவாசத்தையும் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் கிருபை தான். நாங்கள் எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமாய் ஒப்புக் கொடுத்து உமக்கு பிரியமான கனிகள் தர ஆசீர்வதி வழிநடத்தும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு மகாராஜா பரிசுத்த நாமத்தினால் இறைஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வருடத்துக்கு வாக்கு தருவோம். என் தேவன் தம்முடைய இயேசுவின்படி உங்கள் குறைவை எல்லாம் மகிமைகளை தேடுவார். மாதத்தோடு வாக்கு தத்துவம் திருப்பாடல் 92:10. நீதிமான் பனையை போல் செழித்து நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுவை போல் வளருவார். தனிப்பட்ட வாக்கு ஆண்டுடைய ஆசிரமத்துடைய காக்க கிடந்த ஆண்டத்தை முகத்துடைய பிரகாசிக்க கிருபை இருக்க கிடந்த ஆண்டத்தை முகத்துடைய பிரசனமாய் சமாதானம் கட்டியிருந்தார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.